உங்களோட சினிமா சம்மந்தப்பட்ட கேள்விகளையும் இந்த லென்ஸ் நிகழ்ச்சியில் கேட்கணும்னா உங்கள் கேள்விகளை தெளிவாக தமிழில் டைப் பண்ணி கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க உங்கள் நேமோட. சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கெட்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? இந்த பிப்ரவரி மாதம் T20 உலகக்கோப்பை நடக்கிறதுனால தான் எந்த பெரிய படமும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பிப்ரவரி மாதத்திலே பெரிய படங்கள் வராததுக்கு உலகக்கோப்பை முக்கியமான காரணம் இல்லை, ஜனநாயகன் தான் முக்கியமான காரணம். ஜனநாயகன் படம் எப்போ வரப்போகுது அப்படின்றது யாருக்கும் தெரியல. நம்ம படத்தை வெளியிட்டதுக்கு பின்னாலே ஜனநாயகன் படம் திடீர்னு வந்துட்டால் நிச்சயமாக நம்முடைய படத்தினுடைய கலெக்ஷன் பாதிக்கப்படுமே அப்படின்ற எண்ணத்தில் தான் பல கதாநாயகர்கள் தங்களுடைய படங்களை பிப்ரவரி மாதத்துக்கு திட்டமிடவில்லை. இதயக்கனி படம் 225 நாள் ஓடியது உண்மையான தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. இதயக்கனி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த படம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்ன? தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த பெண் தயாரிப்பாளர்களை பற்றி சொல்ல முடியுமான்னு சேலம்லேருந்து பிரபு கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த பெண் தயாரிப்பாளரில் முதல் இடத்துல சொல்லணும்னா பானுமதி ராமகிருஷ்ணா அவர்களை தான் சொல்லணும். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பன்முக திறமையாளர் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். பல படங்களை தயாரித்து இயக்கியவர் பானுமதி. அவருக்கு அடுத்து சொல்லணுன்னா விஜய நிர்மலா, ஸ்ரீபிரியா, ஜெயதேவி போன்ற பலரை சொல்லலாம். இதில் ஜெயதேவி பற்றி குறிப்பிட்டு சொல்லியாக வேண்டும். ஜெயதேவிக்கு சினிமா பின்னணியெலாம் பெருசாக கிடையாது. ஒரு நடிகையாகத்தான் தமிழ் சினிமாவில் அடியெடுத்து வைத்தார். அதுக்கு பின்னால் பல திரைப்படங்களை தயாரித்தது மட்டும் இல்லாமல் பல புதுமுகங்களுக்கும் பல புதுமுக தொழிற்கலைஞர்களுக்கும் தன்னுடைய படத்திலே வாய்ப்பளித்தவர் அவர். தமிழ் சினிமாவில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பாடல் எழுதுவதில் சிறந்தவர் கவிஞர் கண்ணதாசனா வாலியான கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. சூழ்நிலைக்கேற்ப பாடல்களை எழுதுவதில் கவிஞர் கண்ணதாசன் அடிச்சுக்க ஆளே கிடையாது என்று கவிஞர் வாலியே பல முறை என்னிடம் சொல்லியிருக்கிறார். ஜெயிலர் 2 படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸ் இன்னும் சேலாகாமல் இருக்குது, ஏன் அதை பற்றி யாருமே பேசலைன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. இப்போதெல்லாம் படங்களை பற்றி அறிவிப்பு வந்தவுடனே OTT நிறுவனங்கள் அந்த படத்தை வாங்கிடுறாங்களா என்ன? அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதியை ஒட்டித்தான் பல OTT நிறுவனங்கள் படத்தை வாங்குறாங்க. அதனால தான் ஜெயிலர் 2 திரைப்படத்தினுடைய வியாபாரத்தை பற்றி யாரும் பேசலை. வினோத் ஜனநாயகன் படம் பற்றி நான் பேசினா என்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்கன்னு பேசியிருக்காரு. இது பற்றி உங்கள் கருத்து என்னன்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. வினோத் பேசாத நிலையிலேயே ஜனநாயகன் படத்தை காப்பாற்ற யாரும் முன் வரலையே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? தனஞ்சயன், திருப்பூர் சுப்பிரமணியம் 2 பேருமே சினிமாவில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி தெளிவாக பேசினாங்க. ஆனால் தெளிவான சொல்யூஷன் சொல்லலை. அதை பற்றி ஏன் நீங்கள் எந்த கேள்வியும் கேட்கலன்னு சிட்னிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. திரைப்பட தயாரிப்பாளரான தனஞ்சயனும் விநியோகஸ்தரான திருப்பூர் சுப்பிரமணியம் கலந்து கொண்ட அந்த விவாத நிகழ்ச்சியை முழுமையாக நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த நிகழ்ச்சியில் பல சினிமா பிரச்சனைகளை பற்றி பேசியது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உழைப்பாளி படத்துடைய ரிலீஸ் அப்போ ரஜினிகாந்துக்கு ரெட் கார்டு கொடுத்ததும் அந்த படம் ரிலீஸ் தள்ளி போனதும் உண்மையான சென்னையிலேருந்து ஜெகதீஷ் கேட்டிருக்காங்க. உழைப்பாளி படம் துவங்கப்பட்ட போது ரஜினிகாந்துக்கு எதிராக சில சலசலப்பு ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு முன்னாலேயே அதெல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டது. நடிகர்கள் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் ப்ரொடியூசருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணம் மட்டும் வரவே மாட்டேங்குது, அதற்கு காரணம் என்னன்னு கண்ணன் அம்பத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இன்றைக்கு மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவிலே பல காலமாக பல தயாரிப்பாளர் மனதிலே ஒலித்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி இது. ஜென்ம நட்சத்திரம், நாளைய மனிதன் படத்துக்கு மியூசிக் போட்ட பிரேமி ஸ்ரீனி 2 பேருமே யார், வேற என்ன படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்கன்னு அண்ணனூர்லேருந்து ஆனந்த் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற இசையமைப்பாளர்களான பிரேமி சீனு நாளைய மனிதன் படத்துக்கு மட்டும்தான் இசையமைச்சிருந்தாங்க. ஜென்ம நட்சத்திரம் படத்துக்கு இசையமைச்சவர் சஞ்சய் மாணிக்கம். நாளைய மனிதன் படத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய பாடலுக்கு மட்டும்தான் பிரேமி சீனு இசை. அந்த படத்துக்கு பின்னணி இசை சேர்த்தது மணச்சநல்லூர் கிரிதரன். ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படமான குயின் படத்துடைய 2வது பாகம் உருவாகிட்டு இருக்கான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை வரலாற்று படமான குயின் படம் வெளியான போது அந்த படத்தினுடைய பார்ட் 2 வெளியாக போவதாக தான் சொன்னாங்க. இப்போ அது பற்றி யாரும் பேசுவதாக கூட தெரியல. ஜீனி படம் என்னாச்சு, ஏன் அந்த படம் ரொம்ப டிலே ஆகுதுன்னு ஜீவா தஞ்சாவூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜீனி படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் முழுமையாக தயாராகிவிட்டது. அந்த படத்தை எப்போ வெளியிடுவது என்பதை பற்றி அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ஐஸ்வரி கணேஷ் தான் முடிவெடுக்கணும். மியூசிக் டைரக்டர் MS ஞானமணி எத்தனை தமிழ் படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காருன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. இசையமைப்பாளர் MS ஞானமணி கலாவதி, ஞான சௌந்தரி, மதனமாலா, மருதுநாட்டு இளவரசி, நல்லவன், மகாவீர பீமன், பைத்தியக்காரன், பிரசன்னா, ராஜாம்பாள், சௌபாகியவதி,
உலகம் போன்ற பல படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். அவர் இசையமைத்ததில் மிகவும் பிரபலமான பாடல்னா அது ஞானசுந்தரி படத்துக்காக அவர் இசையமைத்திருந்த அருள் தாரும் தேவ மாதா என்று தொடங்கக்கூடிய பாடல். அஜித்தோடைய 65வது படத்தை முதல்ல கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் மனு ஆனந்த் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு சொன்னீங்க. இப்போ கொஞ்ச நாளாக ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு சொல்கிறீங்க. உண்மையாலுமே அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு அண்ணாமலை திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. அஜித்துடைய அடுத்த படம் தொடங்கினாதான் அவருடைய அடுத்தடுத்த படங்களை யார் தயாரிக்க போகிறாள், இயக்க போகிறாள் என்ற சரியான விவரங்கள் வெளியே தெரிய வரும். எம்மகன் படத்துடைய டைரக்டர் திருமுருகன் வேற என்ன படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு, இப்போ ஏதாவது படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. பல வெற்றிகரமான தொலைக்காட்சி தொடரில் இயக்கிய திருமுருகன் இயக்கிய முதல் படம் தான் எம்மகன் திரைப்படம். அதற்கு பின்னால் அவர் இயக்கிய ஒரே ஒரு படம் சரியாக போகாதனால தான் தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். இதற்கிடையில் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனத்துக்காக ஒரு படத்தை அவர் இயக்குவதாக இருந்தார். அது ஏன் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. மணிரத்னத்தோட அடுத்த படம் எப்போ தொடங்கும், இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு ஷியாம் ஆஸ்திரேலியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ விஜய் சேதுபதி தியாகராஜன் குமாரராஜாவுடைய இயக்கத்தில் பாக்கெட் நாவல் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்ததற்கு பின்னால் தான் மணிரத்னத்தினுடைய இயக்கத்திலே விஜய் சேதுபதி நடிக்க இருக்கின்ற படத்தினுடைய படப்பிடிப்பு துவங்க இருக்கிறது. அதுக்கு குறைந்தபட்சம் 3 அல்லது 4 மாதங்கள் ஆகும்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் நடித்த மிக சின்ன பட்ஜெட் படம் எது, மிகப்பெரிய பட்ஜெட் படம் எதுன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் நடித்ததில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவான படங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் 1001, இன்னொரு பக்கம் உலகம் சுற்றும் வாலியம்மன் படத்தையும் சொல்லலாம். அவர் நடித்ததில் மிக குறைவான பட்ஜெட்டில் தயாரான படம் அவர் முதலாக கதாநாயகனாக நடித்து வெளிவந்த ராஜகுமாரி திரைப்படம் தான். முன்னாடியெல்லாம் பெரிய ஹிட்டான படத்தை ரீரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ துணிவு மாதிரி புது படத்தையே ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இது சினிமாவுக்கு நல்லதான்னு கரூர்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மறுவீட்டிலே எல்லா படங்களும் நல்ல வசூலைத்தானே பெற்றுக்கொண்டிருக்கின்றன. அதன் காரணமாக தான் 1 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம், 6 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தெல்லாம் கூட இப்போ வெளியிட தொடங்கி இருக்கிறார்கள். முன்னாடி ரஜினிக்கு ஒரு கதை பிடிக்கலன்னா அந்த கதை அப்படியே விஜய்க்கு போகும். இப்போ அந்த மாதிரி எந்த நடிகருக்கு போகுதுன்னு சங்கர் மேடவாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ ரஜினிக்கு ஒரு கதை பிடிக்கலன்னா அதை அப்படியே வேறு நடிகர்கிட்ட எந்த இயக்குனரும் எடுத்து செல்வதில்லை. அந்த கதையிலே பல மாற்றங்களை செய்து அதற்கு பின்னால் தான் மற்ற கதாநாயகர்களை நாடுகிறார்கள். மணிரத்னம் சங்கர் காலகட்டத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் பிரம்மாண்ட செட்டுகளை தாண்டி ப்ரொடக்ஷன் வேல்யூக்கு முக்கியத்துவம் கொடுத்த 5 டைரக்டரை பற்றி சொல்ல முடியுமான்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே ப்ரொடக்ஷன் வேல்யூக்கு முக்கியத்துவம் கொடுத்த முதல் இயக்குனர் என்றால் சந்திரலேகா படத்தை இயக்கிய SS வாசனைத்தான் சொல்ல வேண்டும். அதற்கு பின்னாலே அந்த வரிசையிலே பல இயக்குநர்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அலிபாபாவும் 40 திருடலும் படத்தை இயக்கிய இயக்குனரான TR சுந்தரம், கொஞ்சம் சலங்கை படத்தை இயக்கிய ME ராமன், வீரபாண்டிய கட்டபொம்மன், 1000ல் ஒருவன், கர்ணன் போன்ற படங்களை இயக்கிய BR பந்துலு, தில்லானா மோகனாம்பாள், ராஜராஜ சோழன் போன்ற மாபெரும் படங்களை இயக்கிய AP நாகராஜன் என்று பலரை சொல்லலாம். விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா மந்தனா திருமணத்தில் தமிழ் பிரபலங்கள் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்கன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா திருமணத்துக்கு யார் யாருக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்துருக்காங்கன்னே தெரியலையே. அது தெரிஞ்சால் தானே யார் யாரெல்லாம் கலந்து கொள்ள போகிறாங்கன்றதை பற்றி சொல்ல முடியும். சீனியர் நடிகர் அஜித் இப்படி சம்பளம் விஷயத்தில் கரராக இருக்கிறாரே, காரணம் என்னன்னு தினகரன் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. இன்றைக்கு சினிமா உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு ஏன் அஜித் மறுக்கிறார் அப்படின்றது தான் இன்றைக்கு ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்கிறது. பாபா படத்தில் சில வசனங்களை சேர்த்து ரீரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ரீரிலீஸ் பண்ணும்போதும் புதுசாக சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கணுமான்னு கலை டி நகர்லேருந்து கேட்டிருக்காங்க. திரைப்படத்தை தணிக்கை செய்ததற்கு பின்னாலே அந்த படத்தில் ஒரு அடி சேர்க்கணுன்னாலும் சரி, ஒரு அடி குறைக்கணுன்னாலும் சரி, மீண்டும் அந்த படத்தை தணிக்கைக்கு அனுப்பணும். அவங்க பார்த்துட்டு தணிக்கை சான்றிதழ் வழங்குவார்கள். அதற்கு பின்னால் தான் படத்தை வெளியிட முடியும். அடுத்து இன்று ஒரு தகவல். காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சுவாமிகள் ஒரு முறை ஆன்மீக மாநாடு நடத்தினார்கள். அந்த மாநாட்டிலே கவியரங்கம் ஒன்றும் நடைபெற இருந்தது. அந்த கவியரங்கத்துக்கு தலைமை தாங்கும்படி வாலியை கேட்டுக்கொண்டார் ஜெயேந்திர சுவாமிகள். அவருடைய அழைப்பு ஏற்று அந்த கவியரங்கத்துக்கு வாலி புறப்பட்டு கொண்டிருந்த அந்த தருணத்தில் அவருடைய வீட்டு டெலிஃபோன் மணி அடித்தது. வாலி ஃபோன் எடுத்து பேசினார். மறுமுனையிலே பேசினவர் புரட்சித் தலைவர் MGR. கவியரங்கத்துக்கு நானும் வரேன், ஆனால் நான் வருகிறேன் என்ற விஷயத்தை இப்போ யாருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று வாலியிடம் சொன்னார் MGR. கவியரங்கத்துக்கு நீங்கள் வரீங்களா என்று ஆச்சரியத்துடன் MGRஐ பார்த்து கேட்டார் வாலி. அவர் அப்படி ஆச்சரியத்துடன் கேட்டபோது MGR வாலிக்கு சொன்ன பதில் இருக்கே, அதுதான் ரொம்ப முக்கியமானது. எனக்கு தமிழ் பற்று தெய்வப்பற்று இரண்டுமே உண்டு என்று பதில் சொன்னார் அவர். அதுதான் புரட்சித் தலைவர் MGR.
இத்துடன் இந்திய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.